பார்த்தீங்கன்னா கடலக்காயெல்லாம் வலிச்சிட்டோம். அடிக்காயெல்லாம் மண் இப்படி தூசலாக இருக்கும் புடச்சிட்ருக்குறேன். எங்கள் வீட்டுக்காரங்க நிறைய கொடுக்குறேன், நாங்கள் புடச்சிட்ருக்குறேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் போடுவோம், போட்டு அதெல்லாம் மண்ணுக்குள்ளே ரொம்ப சேதமாகும். இப்போல்லாம் சேதம் இல்லாத பழுதால் விட்டு காய வச்சுக்கிறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வசதியெல்லாம் வந்துருச்சு. அந்த விவசாயம் தான் விளைய மாட்டேங்குது, நோவு விழுந்து போயிடுது. புடச்சி எடுக்கணும், குப்பை தனியாக காய் தனியாக. அங்கே எருமையா எருமை கோழி. எருமை பார்த்தீங்கன்னா முன்ன 4-5 எறும்பு வச்சு கறந்துட்டு இருந்தோம். இப்போலாம் நான் நடக்க முடியாதனால 2 எறும்பு கணு தான் இருக்குது. கறவையெல்லாம் பாலெல்லாம் இல்லாத பால் வாங்கிட்டு இருக்கிறோம். கோழியும் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு 3 கோழி வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த கோழியாவது பிழைக்குமா? இந்த கோழியாவது இருக்குமா போயிருமா தெரியல. அது எதுவும் மருந்து போடணும்னா 2 தடவை வாங்கிட்டு 2 தடவை செத்து போச்சு. விவசாயத்துக்கு நோவு வருது. இப்படி எருமை மாடி மேய்ச்சாலும் நோவு வருது. நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் நடக்க முடியும், வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம். அந்த எருமை 2 வெள்ளாடு எல்லாம் அவர் தான் பார்த்துட்டுருக்காரு. அதனால் விவசாயம் எதுவும் பண்ண முடியறதில்ல. அவ்வளோதான். இங்கே பருப்பு நல்லா இருக்குவா? பருப்பெல்லாம் பொக்கு, அதான் நோவு வந்துருச்சு. பொக்குன்னா என்னது? பொக்குன்னா கொட்டை இருக்காது, தொலைச்சிக்காம. அது பொக்காக தான் இருக்கும். பாதி வளர்ச்சி தப்பித்தே இருக்குது. இது எண்ணெய் ஆட்டினாலும் எண்ணெய் வராதுண்ணா. பாதி ஊரில் பொக்கும்பாங்க. எல்லா ஊர்லேயும் பொக்கு தொலைச்சி உள்ளதில்ல. ஒன்று இருக்குது, ஒன்று பொக்கா போச்சு. அதான் சுண்டல் விழுந்துருச்சே. இதெல்லாம் பிஞ்சு காய், அதனால தான் இவ்வளோ வேஸ்ட்டு. பிஞ்சு இப்படித்தான் இருக்குது பருப்பு. ஒருத்த சூடு பருப்பு இருக்கணும். இந்த அளவுக்கு விளைச்சல்லைன்னு வச்சுக்க நோவு வந்ததுனால. போதா பண்ணிட்டு இல்லை என்னன்னு யோசிக்கிறேன். சரி, அந்த காலத்தில் எப்படி ஏர் விட்டின்னு சொல்லுங்கள். அந்த காலத்தில் மாடு ஊட்டி விட்டோம். கல்யாணம் மூச்சு வந்தப்போ மாட்டில் அவங்க அப்பா ஓட்டுவார், நான் பருப்பு விடுவேன். இப்போல்லாம் டிராக்டரில் விடுறாங்க. அப்போல்லாம் கஷ்டம், இப்போ கஷ்டம் இல்லாத செய்கிறாங்க. ஆனால் விளையத்த மாட்டேங்குது. இப்போல்லாம் நிறைய விளைஞ்சுது. நாட்டு மாடு இருந்தது. நாட்டு மாடு இருந்தது. அதில் ஏர் பூட்டி அப்பா ஓட்டுனா நான் பின்னாடி விடுவேன் சாலு. இப்போல்லாம் டிராக்டரில் விடுறோம். விஞ்ஞானம் வளர்ந்து என்ன பண்ணுறது, விவசாயம் விளைய மாட்டேங்குதே. கள்ளக்குடி ஆகுமா இந்த டைம்? கள்ளக்குடி ஏதோ ஆகும் கொஞ்சம். வெள்ளாட்டுக்காகும். மாட்டுக்கு எல்லாத்துக்கும். ஆடு மாடு மேய்க்கிற காலில் 2 எறும்பு தான் இருக்குது. நான் செஞ்சால் அவர் செய்யலாம். அப்புறம் நான் செய்ய முடியாதனால அப்போ ஒன்று பாலெலாம் கறக்க முடியறதில்ல. எறும்பு கணு தான் 2 இருக்குது, வெள்ளாடு 2 இருக்குது.
காய் இந்த வருஷம் நான் போடவே இல்லை இந்த வருஷம். போடவே இல்லை. ம். நம்ம வீட்டு ஒரு ஏக்கரை விட்டு நம்ம விட்டுட்டு ஆகும் எண்ணெய் ஆட்டுறதுக்கு விதைக்கும். வீட்டில் எல்லாம் இதாக போச்சு, குருணைக்காயாக போச்சு, எல்லாமே ஊழக்காய். அப்படி முட்டு வலி எவ்வளோவாச்சு? இது போட்டால் முட்டு வலிக்கு மேலே லாபம் வருமா? லாபம் இங்கே வருது. ஏக்கரை 30,000 முட்டு வலியானா 5,000 10,000 ஆகும் கடலக்காய் கூரை போட்டால். இப்போ பொக்காயை பூச்சி அது எப்படி ஆகும்? எந்த வெள்ளாம பண்ணாலும் இப்படித்தான் 50% நட்டமாயிருது. நம்ம வேலை கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் லாபம் வரும். அப்புறம் அப்போ ஒன்றுமே எந்த வேலையும் செய்ய முடியல, எல்லாமே ஆள். அதனால் எல்லாமே லாஸ் தான். அதனால் அதிகமாக எல்லாமே பண்ணுறதில்ல. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரா பருப்பு விடுவோம், இப்போ 1 ஏக்கரத்தை விட்டுருக்குறோம். குத்தகைக்கு பிடிச்சி விடுவோம், இப்போ சொந்த காடு மட்டும் விட்டுருக்குறோம். முன்னே குத்தகைக்கு பிடிச்சி 10 ஏக்கரை விடுவோம், 2 பேரும் வேலை செய்வோம், எல்லாம் லாபம் வந்தது. இப்போது நானும் வேலை செய்ய முடியறதில்ல, எங்கள் காட்டில் மட்டும் 1 ஏக்கரை விட்டுருக்குறோம், அதே லாபம் இல்லை. 30,000 முட்டு இல்லையானா 5,000 தான் கடலக்காய் ஆகுது. விவசாயம் எப்படி பண்ணுறது, எப்படி வருங்காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எந்த வெள்ளாமல் தானே இல்லை, எந்த வெள்ளாமல் ஒன்றாலும் நட்டுந்தேன். அத்திக்கிழவு தண்ணி வந்து கிணத்துல தண்ணியும் தான் கிடக்குது. ஆனால் வாழை போட்டால் வாழை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இலை போட்டால் இலை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கூலிக்கார மட்டும் காட்டுக்குள்ளே வந்து 1000 ரூபா கேட்குறாங்க கூலி. இன்னொன்று விவசாயியோட வாழ்க்கை எப்படித்தேன். கதை இப்படி போகுதா? எடுத்துட்டு போய் அவுத்து கட்டு, ஓடு அதை. Hey buddies, what is the problem? Go this side. அவன சொல்லி இடிக்க வருது. அவன் நிறுத்துற லூசுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கான் பண்றா. வர நிறுத்துற அவன. பைத்தியக்கார பையல. எதுக்குடா வரீங்களா? டேய். என்ன? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். கோழிக்கு 2 தீனை போடுவோமா? அப்புறம் என்ன உனக்கு இதுக்கு வருது மாட்டிருக்குது. பஞ்சாயத்து கூட போடுறோம். வீடு போ, குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.